வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான மருந்து தாங்க பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் மாவு பூச்சி ஒழிக்கவே முடியல. நம்ம நிறைய மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்துட்டோம். இருந்தாலுமே அது கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. ஆனால் நானே யோசித்து நான் ஒரு மருந்து ரெடி பண்ணி நான் என் செடிங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாவே அது வேலை செய்யுதுங்க. மாவு பூச்சி என் தோட்டத்தில் அவ்வளோ செடிங்களுக்கு இல்லை. நான் ஒரு வேளை கொஞ்சம் கொடுக்காமல் ரொம்ப கேப் எடுத்துட்டேன்னா திரும்ப வர ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. நான் கொஞ்ச நாள் கொடுக்கல. இப்போ என் தோட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பூச்சிகள் இருக்குது. அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என் தோட்டத்தில் மாவு பூச்சி நிறைய இருக்குது மேடம், நீங்கள் ஏதாவது மருந்து இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் இருந்தாலுமே புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு இந்த வீடியோ போய் அவங்க தேடி போய் பார்க்கணும். அதனால் நம்ம புதுசாகவே ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொன்ன அந்த மருந்து தயாரிக்கிற பொருளெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். புதினா எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு கற்பூரவள்ளி இலை எல்லா வீட்லேயும் தோட்டத்துலேயும் இருக்கும். அதனால் கற்பூரவள்ளி இலை ஒரு புடி எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி இல்லைன்னா கற்பூரம் ஒரு துண்டு போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே போடலாம், இஞ்சியும் போடலாம் கற்பூரமும் போடலாம். இதை மொத்தமாக சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி, இதை பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த வாட்டர் கேன் 1 லிட்டர் வாட்டர் கேன் எடுத்துருக்கிறேன். இதில் இந்த அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வடிகட்டி இது உள்ளே நம்ம ஃபுல் பண்ணி செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். இப்போ நான் வடிகட்டுறேன். இங்கே பாருங்கள், 1 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை நம்ம இந்த டப்பாக்குள்ளே ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு ஊற்றிட்டு நிறுத்துங்க. ஏன்னா இதையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம்ல, அதனால் நல்ல ஒரு வாசனையும் இருக்குங்க. இந்த விறுவிறுப்பு தன்மை தான் அந்த பூச்சை விரட்டி அடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த புதினாவிலையும் ஒரு விறுவிறுன்னு ஒரு தன்மை இருக்கும். அதே நேரத்தில் கற்பூரவள்ளிலையும் அந்த தன்மை இருக்குன்றதுனால அந்த பூச்சிக்கு அது ஒத்துக்கலை. அதனால தான் வரமாட்டேங்குது. இது மிக்ஸ் பண்ணுறது நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ நம்ம வடிகட்டிடலாம். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நான் யூஸ் பண்ணி எனக்கு உண்மையிலே இந்த மருந்து அவ்வளோ சூப்பராக வேலை செய்யுதுங்க. இந்த பூச்சியெல்லாம் சுத்தமாக வரவே விட மாட்டேங்குது. நம்ம கண்டினியூவாக கொடுத்துட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக நம்ம வடிகட்டி எடுத்துட்டோங்க. இப்போ இந்த நம்ம கேனில் ஊற்றிடலாம். இப்போ நான் வடிகட்டி மூடி போட்டு மூடிட்டேன். இங்கே பாருங்கள், இது சம்பிங் செடிங்க. இதில் மாவு பூச்சி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களேன். நான் தான் சொன்னேன்ல, கொஞ்ச நாளாக நான் இந்த மருந்து கொஞ்சம் கொடுக்கல. ஆனால் மற்ற செடியிலலாம் அவ்வளோ இல்லை. இந்த சம்பிங்கில் மட்டும் அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் நானே கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆல்ரெடி கேட்டதுனால நான் வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு போடுறேன். இப்போ எனக்கும் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இதுக்கு தான் நான் இப்போ கொடுக்குறேன். இந்த மாவு பூச்சி மட்டும் போகிறது இல்லைங்க. இந்த மருந்துனால் நம்ம சின்ன சின்ன இந்த கம்பளி பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம செடியில் இலைகள்லாம் சாப்பிட்றது, அந்த கம்பளி பூச்சி கூட இதில் கண்ட்ரோல் ஆகிடுது. இப்போ நல்லா தெளித்து விட்டுட்டேன், அவ்வளோதான். பூச்சி மேலேயே படுற மாதிரி தெளிங்க, அப்போ தான் அது நல்லா போகும். நல்லாவே தெளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கம்பளி பூச்சி நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பாருங்க, இந்த இலைகள்லாம் எப்படி சாப்பிடுது பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்கும் அந்த கம்பளி பூச்சி. இது கத்திரி செடி. இந்த கத்திரி செடியில் அதிகமாக அந்த கம்பளி பூச்சி வரும் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் நிறையவே இருக்குது. அது பாருங்கள், முட்டைலாம் போட்டிருக்கு நிறைய. இதுலேயே நம்ம தெளிக்க போகிறோம். அந்த கம்பளி பூச்சும் சூப்பராக கண்ட்ரோல் ஆகிடுங்க. ஃபுல்லாகவே தெளிச்சிடலாம்.
இப்போ தான் 1 2 இந்த இதுலேயும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல்லாகவே லைட்டாக தெளித்து விட்டுருவாங்க. இந்த பூச்சி வந்து நம்ம ஏதாவது ஒரு பூச்சி இருக்கிற செடியை பார்த்தோம்னா உடனே வந்து அந்த செடியை வந்து தனியாக வச்சுருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்த செடிகளுக்கும் அது பரவி நம்ம தோட்டத்தையே வீணாக்கிடும். அதை ரொம்ப கவனமாக பாருங்கள். ஒரு செடியில் பூச்சி இருந்ததுன்னா ஓரங்கட்டி வச்சிடணும். வச்சுட்டு அந்த பூச்சி ஃபுல்லாக அந்த செடியில் மருந்தெல்லாம் கொடுத்து ஒழிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற செடிங்களோட வைக்கணும். நான் அப்படி தான் வச்சுருந்தேன் இந்த சம்பிங் செடியை. இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சு நான் மருந்து கொடுக்குறேன். பாருங்க, ஃபுல்லாகவே நம்ம கத்திரி செடிக்கும் ஃபுல்லாக இந்த மருந்து கொடுத்துட்டோங்க. அது ஏன்னு தெரில, சம்பிங் செடியில் மட்டும் அதிகமாக இந்த மாவு பூச்சி வந்துடுதுங்க. இங்கே பாருங்கள், கம்பளி பூச்சி ஒன்று எனக்கு காட்டுறதுக்கு வந்திருக்காரு. இங்கே பாருங்களேன், இந்த கம்பளி பூச்சி தான் நான் சொன்னேன். இதுவுமே நல்லாவே நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகிடுங்க இந்த மருந்துனால. இந்த வகை கம்பளி பூச்சி இந்த கத்திரி செடியிலலாம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மருந்து இதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம செடிகளுக்கெல்லாம் அந்த மருந்து கொடுத்துட்டோங்க. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை காட்டணும், வாங்க போய் பார்க்கலாம். நான் சொன்ன அந்த விஷயம் இதுதாங்க. இங்கே பாருங்களேன், மாங்காய் எவ்வளோ பிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக கொத்து கொத்தாக பிஞ்சாக இருக்குது. இது மாங்காய் மரத்தினுடைய சைஸை பாருங்கள். இவ்வளோ தான் இதில் சைஸ் இருக்குது. ஆனால் காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 5 மாங்காய் காய்ச்சிது, நான் எடுத்துட்டேன் பெருசானதும். இப்போ 2வது இது ஃபுல்லாக வந்திருக்கு. இதில் எல்லாமே பெருசாகாதுங்க. ஒரு 5 6 தான் பெருசாகும், மற்றதெல்லாம் கொட்டிடும். ஆனாலும் பரவாயில்ல, இது வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு சீசனே கிடையாது. சின்ன சைஸில் இந்த மாதிரி மாங்காய் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபுல்லாக சைஸ் இவ்வளோ தாங்க. இது இஸ்ரேல் மாமரம்னு சொல்லி தான் எனக்கு நர்சரியில் கொடுத்தாங்க. இது வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கி வச்சேன். ஆனால் அதே மாதிரி நான் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகுதுங்க. அதுலேருந்துமே எனக்கு மாங்காய் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு 5 6 மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த செடியிலேருந்து. அதனால் இது வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு மாங்காய் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி ஒரு செடி எல்லோரும் தோட்டம் வச்சுருக்கிறவங்களாம் வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு மாங்காய் எப்போவாது சாப்பிடணும் போல் தோணும், மாங்காய் சாம்பார். அப்போ இது நம்மளுக்கு பறித்து சாம்பார் வச்சு சாப்பிட்டுடலாம். வருஷம் முழுவதும் இந்த மாதிரி ஒரு செடி இருந்தால் நம்ம மாங்காய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. சரிங்க, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.